வணக்கம் செல்லமே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எண் எழுத்து குறியீடல் நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டெய்லி ஏர்லி மார்னிங் 3:33 AM உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிடுது. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் உங்களுக்குன்னு கேட்குற கொஷினுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 295 என்பது வாட்டர் இஸ் லிக்யூட் எனவும், 549 என்பது ஆயில் இஸ் லிக்யூட் எனவும், 824 என்பது ஆயில் ஆன் வாட்டர் எனவும் குறியிட்டால் ஆன் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இந்த சம்மோட சொல்யூஷன் பார்த்துடலாம். வாட்டர் இஸ் லிக்யூட் 295 கோட் பண்ணியிருக்காங்க. ஆயில் இஸ் லிக்யூட் 549 கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இஸ் லிக்யூட் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து இஸ் லிக்யூடுன்ற இந்த ரெண்டு வேர்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது இல்லையா? அப்போ இங்கே ஏதாவது ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு கோடு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். என்ன ஈக்குவலாக இருக்குது? 5ம் இங்கே ஒரு 5 ஈக்குவலாக இருக்குது, இங்கே 9 ஈக்குவலாக இருக்குது. அப்போ இஸ் லிக்யூடுக்கு 5 9 ரெண்டு கோடிங் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 5 சேமாக இருக்குன்னா ரிமைண்டர் இருக்கிறது வாட்டர் தானே. அது மாதிரி இங்கே ரிமைண்டர் இருக்கிறது ஆயில் தானே. ஆயிலுக்கு 4. அப்போ ஆயிலுக்கு 4, வாட்டருக்கு ஆல்ரெடி 2. அப்போ ஆனுக்கு என்ன வரும்? 8. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வருது? வாட்டர் இஸ் லிக்யூட், ஆயில் இஸ் லிக்யூடுன்னு ரெண்டு சென்டென்ஸ்லையும் இஸ் லிக்யூடு சேமாக இருக்குது. கொடுத்துருக்க கோடிங் வந்து 295 4 549. இப்போ இதில் எதாவது ரெண்டு நம்பர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு கோடிங்கில் என்ன நம்பர் சேமாக இருக்குது? 9ம் 5ம் இருக்குது. அப்போ 9ம் 5 தான் இசையும் லிக்யூடையும் குறிக்கக்கூடிய வேர்டு. அது என்னென்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுன்றதில்ல. மிச்சம் ரிமைண்டர் இருக்கிறது 2 வந்து வாட்டரை, 4 வந்து ஆயிலை. ஆனால் தேர்ட் சென்டென்ஸ் என்ன இருக்குது? ஆயிலும் இருக்குது, வாட்டரும் இருக்குது. ஆன் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது ஆன் என்பதன் குறியீடு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆயிலுக்கு என்ன வரும்? ரிமைண்டர் என்ன இருக்கோ அதுதான் 4. இங்கே வாட்டருக்கு 2. அப்போ இந்த கோடிங்கில் 4 இருக்குது, 2ம் இருக்குது. அப்போ அது போக மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் ஆனுக்கு. அப்போ 8. ஆப்ஷனில் 8 இருக்குதான் பாருங்கள். 8 தான் ஆன்சரு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது. டிக் பண்ணிடணும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 6219 என்பது சச்சின் இஸ் அ கிரிக்கெட்டர் எனவும், 2646 என்பது ஹீ பிளேடு ஃப்ரம் மும்பை எனவும் எழுதப்பட்டால் மும்பை இஸ் வெரி ஃபேமஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ரிலேஷன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ சொல்யூஷன் பார்த்தோன்னா சச்சின் இஸ் அ கிரிக்கெட்டர் அப்படின்றப்ப சச்சின் 6 லெட்டர் வேர்டு, 6 நோட் பண்ணியிருக்காங்க. இஸ் 2 லெட்டர் வேர்டு, ஸோ 2. ஏ வந்து 1 லெட்டர் வேர்டு, கிரிக்கெட்டர் 9 லெட்டர் வேர்டு, ஸோ 9. அந்த மாதிரி தான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேர்டையும் பாருங்கள். ஹீ பிளேடு ஃப்ரம் மும்பை, ஹீ 2 லெட்டர் வேர்டு, பிளேடு 6 லெட்டர் வேர்டு, ஃப்ரம் வந்து 4 லெட்டர் வேர்டு, மும்பை 6 லெட்டர் வேர்டு. அப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மும்பை இஸ் வெரி ஃபேமஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ மும்பையை 6 லெட்டர் வேர்டு 6னும், இஸ்க்கு 2 லெட்டர் வேர்டு, ஸோ 2. வெரி வந்து 4 லெட்டர் வேர்டு 4, ஃபேமஸ் வந்து 6 லெட்டர் வேர்டு 6. அப்படி நோட் பண்ணோம்னா 6246 ஆப்ஷனில் இருக்கா அந்த ஆன்சர்னு பார்க்கணும். ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ டிக் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்மளுக்கு கோடிங் இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள். தேர்ட் சம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் லூட் என்பது மியூட் அப்படின்னும், ஃபேட் என்பது கேட் எனவும் எழுதப்பட்டால் ப்ளூ என்பதை எவ்வாறு எழுதலாம்? இப்போ லூட்டுக்கும் மியூட்டுக்கும் பாருங்கள். எல்லுன்ற எல், இங்கே எம். மற்றபடி யூடிஇ அப்படின்ற கோடு வந்து அப்படியே தான் வந்திருக்கு. எல்லுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எம், ஸோ நெக்ஸ்ட் லெட்டரே வந்திருக்கு. செகண்ட் வேர்டுக்கும் நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபேட்டு கேட்டு ஏடிஇ சேமாக தான் வந்திருக்கு. எஃப் ஜி, எஃப்க்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஜி. ஸோ அப்படின்னா ப்ளூக்கு எப்படி எழுதலாம்? எல்யூஇ. ஆப்ஷன் எல்லாத்துலேயும் எல்யூஇ இருக்கா? அப்போ நம்மளுக்கு அதில் கன்ஃபியூஷனே வேணாம். பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்னென்னு பார்க்கணும். சி. ஸோ ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். ப்ளூ. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபோர்த் சம்மில் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் வீக் என்பது 9% to ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க எனவும், ஸ்கிட் என்பது ஹேஸ் ஒரு டாலர் சிம்பிள் 7 at அப்படின்னும் எழுதப்பட்டால் வெயிட் என்பதை எவ்வாறு எழுதலாம் கேட்டிருக்காங்க. இப்போ டபிள்யூ இங்கே இருக்கிற எல்லா வேர்டுக்கும் அங்கே என்ன சிம்பிள் நோட் பண்ணியிருக்காங்க, என்ன நம்பர் நோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து எழுதிட்டா நம்மளுக்கு போதும். இப்போ டபிள்யூ ஃபஸ்ட் லெட்டருக்கு அங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போ இங்கே டபிள்யூக்கு நம்மளுக்கு என்ன வரணும்? 9. அடுத்து ஏ பாருங்கள். இஏகேல தேர்ட் லெட்டர் ஏ. இங்கே தேர்ட் நோட் என்ன பண்ணியிருக்காங்க? 2. அப்போ 9 2. அடுத்து பாருங்கள். ஐ எங்கே இருக்குது? ஸ்கிட்டில் ஐ இருக்குது. தேர்ட் லெட்டர் ஐ. அப்போ இங்கே தேர்டில் என்ன டினோட் பண்ணியிருக்காங்க? 7. அப்போ 927 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 927 ஆப்ஷன் 2ல் இருக்குது. அடுத்து டீக்கு மட்டும் பார்த்துடலாம். இங்கே ஸ்கிட்டில் டீ இருக்குது. டீ லாஸ்ட்டாக என்ன நோட் பண்ணியிருக்காங்க? அட்டு நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அட்டு 927 அட்டு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த வேர்டுக்கெல்லாம் என்னென்ன கோடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து அந்த கோடிங்கை மேட்ச் பண்ணி இங்கே குறிச்சிடுறோம். அவ்வளோதான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. வாங்க இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மார்க் தான் சில் என்பது நைஸ் பிக் ஹவுஸ் எனவும், ஃபிக் கான் தான் என்பது ஹவுஸ் ஹிஸ் குட் எனவும், வாம் டெர் ஃபிக் என்பது காஸ்ட் இஸ் ஹை எனவும் அழைக்கப்பட்டால் குட் என்ற வார்த்தையை குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் தான் சில், இங்கே வந்து நைஸ் பிக் ஹவுஸ். இங்கேயும் அந்த வேர்டு என்ன வருதுன்னு பாருங்கள். ரெண்டு இடத்துல ஹவுஸ் இருக்குது. இங்கே ரெண்டு வேர்டுலையும் ரெண்டு கோடிங்லையும் நம்மளுக்கு என்ன சேமாக இருக்குன்னு பார்த்தா அந்த டிஏஎன் டான் தான் சேமாக இருக்குது. அப்போ ஹவுஸை குறிக்கிறது டிஏஎன் டான்.
மற்ற ரெண்டை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிற வேர்டில் அந்த குட்ன்ற வார்த்தைக்கு தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம நோட் பண்ணணும். இது ஓகே. அப்போ மிச்சம் இருக்கிறது இஸ்ஸும் குட்டும் தான். தேர்ட் வேர்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேர்ட் வேர்டில் காஸ்ட் இஸ் ஹைன்னு இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன சேமாக இருக்குன்னு பார்த்தா ஃபிக்கு தான் சேமாக இருக்குது. அப்போ ஃபிக்கு தான் இஸ்ன்னு நோட் பண்ணுற வேர்டு. மிச்சம் ரிமைண்டர் என்ன இருக்கோ அதுதான் குட்டுக்கான கோடிங். புரிஞ்சதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நம்ம ரிலேட் பண்ணணும். அப்போ குட்டுக்கான கோடிங் என்ன, KON கான். அது வந்து நம்ம ஆப்ஷனில் அந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, டிக் பண்ணிடணும். அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இப்போ கொடுத்துருக்க வேர்டிங்ஸோட எது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான வேர்டு கோடு என்னன்றதை, அதுக்கான கோடிங் என்னன்றதை மார்க் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு வேர்டும் தேர்ட் வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சென்டென்ஸ்லேருந்து நம்மளுக்கான தேவையான வேர்டில் என்ன சேமாக இருக்குன்னு பார்த்தா அதையும் மார்க் பண்ணிவிட்டு அப்போ ஃபிக்கும் வராது, டானும் வராது. டான் வந்து ஹவுஸுக்கு, ஃபிக் வந்து இஸ்ஸுக்கு. இங்கே ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு குட்டுக்கு என்ன வரும், கான் தான் வரும் அப்படின்னு நோட் பண்ணிடணும். ஓகேவா? வாங்க இன்றைக்கி கமெண்ட்டில் உங்களுக்கான கொஷின் பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பிட் நா சாம், அதாவது PITNA சாம் அப்படின்ற ஒரு கோடிங் வந்து பிரிங் மீ வாட்டர் எனவும், நா ஜோ டாட் என்பது வாட்டர் இஸ் லைஃப் எனவும், டப் ஆட் பிட் என்பது கிவ் மீ டாய் எனவும், ஜோ லின் காட் என்பது லைஃப் அண்ட் டெத் எனவும் குறித்தால் இஸ் என்பதன் குறியீடு என்ன? இதுதான் உங்களுக்கான கொஷின் இன்னைக்கு. இந்த கொஷினுக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஆப்ஷன்ஸும் இருக்குது, பார்த்துக்கங்க. மறந்துடாதீங்க செல்லமே. தேங்க்யூ செல்லமே. பை பாய். See you in next video.